ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் பார்க்கலாம். ஸோ வீட்டா நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து கிளம்பி வரா இல்லையா, ஹீரோ வந்துட்டு நியூ கொலை பண்ணுறதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் அவார்ட் செரிமனிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட தம்பியும் ஒன்றா வந்திருக்காங்க. அப்போ ஹீரோவுடைய தம்பியும் மொபைல் வந்துட்டு எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மொபைல் வச்சுக்கலாம்னு நல்லா இருக்காது, ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்காக போயிடுறான். அந்த சமயத்தில் தான் அங்கே ரெண்டு பேர் பைக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு ஓடி வரா. ஐயோ உங்களை ஸ்டாப் பண்ணுமேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறா. அதாவது நீ வந்து கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நீ வந்து டேஞ்சரில் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறா. சொல்லி முடிச்சதும் பார்த்தோன்னா அந்த பைக்கர்ஸ் இவங்களை நோக்கி பயங்கரமாக ஷூட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஓடி ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான், ஓடி ஒளிஞ்சிக்கிறதுனால அவங்கள்ட்ட தப்பிக்க முடியாது, ஸோ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களோட சண்டை போடுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ ரெண்டு பேரையும் ஹீரோவால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஒருத்தனை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவனோட சண்டை போட்டுட்ருக்க அவங்கள்ட்ட நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்காக போயிடுறான். அதுக்குள்ளே அங்கே இருந்த ஒருத்தனும் கண்ணை திரும்ப எடுத்துட்டு நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக வர அதை பார்க்குற ஹீரோயினும் நடுவில் பாஞ்சிடறான். ஸோ அவளோட கையில் வந்துட்டு ஷூட் பண்ணிடுறான். அவள் அப்படியே கீழே விழுக நம்ம ஹீரோ அவளை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டிஸ்ட்ராக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவையும் ஷூட் பண்ணுறான். ஹீரோக்கும் வந்துட்டு ஒரு புல்லட் வந்துட்டு உள்ள உண்டாயிடுது. ஸோ அதுக்கு பிறகு அவனை ஷூட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோடைய தம்பி வீட்டாவை கூப்பிட்டுக்கிட்டு காரில் வந்துடுறான். ஸோ வீட்டா விஷயத்த சொல்லி இவன் கிட்ட அவசரப்படுத்தி கூட்டிகிட்டு வர அங்கே நம்ம ஹீரோயின் அன்கான்ஷியஸாக இருக்கிறதையும் ஹீரோ அடிபட்டு கிடக்கிறதையும் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கையில் அடிப்பட்டதுக்கு எதுக்கு கிரிட்டிக்கலான கண்டிஷன் என்ன கேட்காதீங்க, கதையில் அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினோடைய ப்ரெக்னன்சி பற்றி இப்போ வேற யாருக்கும் தெரியாது இல்லையா, இப்போ வந்து அவளுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு புல்லட் வந்து உள்ளே போகலை, ஜஸ்ட் கிரேஸ் ஆகி போயிருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சீக்கிரமாக வந்து பேண்டேஜ் போட்டு அனுப்பி விட்டுடுறாங்க. அவன் ஹீரோயினை பார்க்கணும்னு அடம் பண்ணிட்டு வர சமயத்தில் தான் போலீஸ் அங்கே இன்வெஸ்டிகேஷனுக்காக வராங்க. ஸோ இந்த ஷூட்டிங் பற்றி கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட உனக்கு யாராவது எனிமி இருக்காங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்க அவனும் எனக்கு அப்பெல்லாம் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நியூவை பற்றி யோசிச்சுட்டு நியூவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேச போலீஸும் யார் அந்த நியூ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இது இவங்களுடைய கான்வர்சேஷனை வீட்டா அங்கேருந்து ஒட்டு கேட்டுடுறா. ஸோ வீட்டாக்கு எப்படின்னா இவங்களை காப்பாற்றணுங்கிறதுனால தான் அவள் ஹெல்ப் பண்ணா, ஆனால் அவளுக்கு மனசில் கொஞ்சம் கில்ட்டியாக இருந்துட்டு இருக்கு. அதாவது அவங்க அண்ணனும் அவங்க அப்பாவும் இதுலேயே மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. அதனால தனியாக வந்துட்டு உடனே அங்கே அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணிடுறா. இந்த மாதிரி வந்துட்டு நீ ஹீரோவை ஷூட் பண்ணுறதுக்காக ஆள் அனுப்பிச்சிருந்தல்ல, அவங்கெல்லாம் வேலையை சொத்துப்பிட்டாங்க, பேரும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்க உன் பேரும் இங்கே உருள ஆரம்பிக்குது, நீ திரும்ப ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அப்படி நீ உள்ளே போயிட்டனா அப்பா அம்மாவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்ல இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். அதுக்கு அவளும் நான் தான் ஒட்டு கேட்டேன் அப்படின்னு உடனே அப்போ நீ போலீஸ் கிட்ட நீ தான் மாட்டி விட்டியான்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போடுறான். நான் போலீஸ் கிட்ட சொல்லியிருந்தா உன்னை வந்து காப்பாற்றணும் உனக்கு கால் பண்ணுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கத்திட்டு ஃபோனை வச்சிடறா. கரெக்டாக அங்கே வீட்டாவை இன்வெஸ்டிகேஷனுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்காக வரக்கூடிய நம்ம ஹீரோடைய தம்பியும் அவளுடைய கான்வர்சேஷனை கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ நீ என்னோட பழகினது எல்லாமே எங்கள் அண்ணனை கொலை பண்ணுறதுக்காக தான் இல்லை, நீ உங்கள் அண்ணனும் சேர்ந்து செஞ்ச திட்டம் தான் இல்லையா, என்னை எவ்வளோ பெரிய முட்டாளாக்கிட்ட நீனு காதல்னு பேர் வச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் திட்டிகிட்டு இருக்க. அதில் எதுவுமே கிடையாது, எனக்கு நிஜமாவே எங்கள் அண்ணன் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தேன். ஆனால் எங்கள் அண்ணன் ஜெயிலுக்கு போகிறதுலையும் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நான் அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக அவனுக்கு இப்போ ஒரு ஹிண்ட் கொடுத்தேன், எனக்கு என் குடும்பமும் முக்கியம், இங்கே உன் குடும்பமும் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இனிமேலாம் இந்த பேச்சு கேட்டு நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே கை வச்சிருக்கிறத அப்படியே உதறி விட்டுடுறான். அவள் அப்படியே வந்துட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துட உடனே பதட்டப்பட்டு அவளை தூக்குறதுக்காக போகிறான். ஆனால் அடுத்த நிமிஷமே வந்துட்டு இவன் நம்மளை ஏமாத்திட்டாலே அப்படிங்கிற மாதிரி மனசில் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு அவளை அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிட இந்த வீட்டாவும் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன், உனக்கு துரோகம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துட்டுருக்கான். இதுக்கு அடுத்தது இந்த சைடு பார்த்தோன்னா நியூவோட வீட்டுக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு போலீஸ் வராங்க. ஸோ அப்போ நியூவோட அப்பா பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாரு. ஒரு விஷயம் முடியறதுக்குள்ளேயே அவன் மடத்தனமாக இன்னொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கானா, அவன் என் பையனா இது வரைக்கும் இருந்திருக்கலாம், எனக்கும் இந்த விஷயத்துக்கும் வந்துட்டு எந்த சம்மந்தமும் கிடையாது, அதனால நீங்கள் அவனை பார்க்கும்போது அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லை கொலை பண்ணி போடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, இனிமே அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் கத்திடுறாரு. போலீஸும் மற்ற இடத்துல அவனை தேட சொல்லி ஆர்டர் வந்துட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. எனக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போது வி விஷயம் கேள்விப்பட்டுட்டு அங்கே வந்து அவளுக்காக காத்துட்டு இருக்கான். ஸோ அந்த சமயத்தில் தான் டாக்டர் அவளுக்கு சர்ஜரி எல்லாம் நல்லா முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர அப்போ தான் வியும் வந்துட்டு அவளுக்கு குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க, பேபியும் சேஃப் தான், கையில் உண்டுங்கிறதுனால பேபிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்ன உடனே எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வி சொல்ல டாக்டரும் நல்ல வந்து உங்கள் ஒய்ஃபை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அவங்கள ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் கொடுங்க, அவங்களுக்கு அடிபட்டுருக்கிறதுனால பிளட் லாஸ் இருக்கிறதுனால பேபியை வந்து சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வி எல்லாத்தையும் சரின்னு கேட்டுக்கிறான். இவங்களோட கான்வர்சேஷனை நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுடுறான். ஸோ இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக வந்துட்டு இருந்தால் எதுக்காக உண்மையை அவகிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் கண்விழிக்கும் போது ஹீரோ தான் பக்கத்தில் இருக்கான். அவளை கொஞ்சம் டென் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்
இருக்கும்போது அவகிட்ட அப்படியே பேச்சு எடுக்கிறான். இந்த மாதிரி வியும் டாக்டரும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். டாக்டர் வந்துட்டு வி கிட்ட அவனோட குழந்தை நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அது வியோட குழந்தை கிடையாது தானே, அது என்னோட குழந்தை தானே அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயினும் பதில் எதுவும் சொல்லாமல் முடிச்சுக்கிட்டே இருந்துட்டுருக்கா. ஹீரோவும் எனக்கு உண்மை தெரியும், நீ வந்துட்டு தயங்காமல் சொல்லு, அது என்னோட குழந்தை தானே, என்னோட குழந்தையாக தான் இருக்க முடியும், நீ கண்டிப்பாக அது வியோட குழந்தையாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. அவள் அமைதியாகவே இருந்துட்டுருக்கா. அவளோட கையை பிடிச்சி விழுக்கிறான். அவளும் எனக்கு கை வலிக்குது என்னை விடு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. கரெக்டாக வி அப்போ தான் உள்ளே என்ட்ராகிறான். என்னடா பண்ணிட்டு இருக்கா, வடிப்பட்டு கெட்டுட்டு இருக்கா, அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல நான் அவகிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ எதுக்காக நடுவில் வர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் வீக்கும் அதுக்குள்ளே வாக்குவாதம் வர ஆரம்பிக்க வியோ இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, அது யார் குழந்தை தான் தெரிஞ்சாகணும், அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் ஆமாம் அது வியோட குழந்தை தான், உனக்கும் இந்த குழந்தைக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சம்புவையும் அவளோட குழந்தையும் மனசில் வச்சுக்கிட்டு இவ இப்படி ஒரு பதிலை சொல்லிட நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிறான். அதுக்கு பிறகு நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு அது என்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது நடுவில் யாரோ ரோட்டில் வண்டி முன்னாடி வந்து விழுகிறாங்க. பணம் வாங்குறதுக்காக இந்த நடிப்புக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன்னு கத்திக்கிட்டே அவள் கீழே இறங்குறா. அதுக்கு பிறகு தான் அங்கே இருக்கிறது நியூன்றது தெரிஞ்சுக்கிறா. ஸோ நியூ வந்துட்டு அவளை பார்த்த உடனே அவள் கழுத்தில் வந்து கன்னை வச்சுக்கிட்டு அவளை ஷூட் பண்ணிவிடுவேன், அதனால் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவளை மிரட்டுறதுக்காக ஆரம்பிக்கிறான். என்ன வேணும் உனக்கு, எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்டுகிட்டே இருக்க அவனும் எனக்கு தேவையானதை நான் சாதிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரவுடி குரூப்போட சேர்ந்து அவளை கடத்திட்டு போயிட்டுருக்கான். அப்போ சம்பு கிட்ட அவங்க அப்பாவுடைய பழைய கேம்பிளிங் பிளேஸுக்கான சாவி இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த சாவியையும் வந்துட்டு அவளை கட்டாயப்படுத்தி அவகிட்ட இருந்து வாங்கிக்கிறான். அதுக்கு பிறகு தனக்கு நிறைய பணம் வேணும், இல்லைன்னா இங்கே சர்வைவ் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவனும் இங்கே பேசிகிட்டு இருக்கிறத சம்பு வந்து கேட்டுட்ருக்கா. எஸ்கேப் ஆனாலும் ஹீரோவையும் ஹீரோயினையும் டார்கெட் பண்ணியே தீரணும், ஹீரோவால் தான் வந்துட்டு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஹீரோவை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அவசியம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறத சம்பு கேட்குறா. இந்த பக்கம் பார்த்தோன்னா வீட்டாவும் நம்ம ஹீரோவுடைய தம்பியும் சேர்ந்து திரும்ப வந்து அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணி பேசி சரி பண்ணிக்கிறாங்க. அவனும் கோவத்தில் நான் வந்து உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், மற்றபடி வந்துட்டு நீ எந்த மாதிரி ஆளுன்றதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்னதானாலும் உங்கள் அண்ணன்றதுனால தானே வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக முடிவு பண்ணேன், ஆனாலும் நீ பண்ணது தப்பு, இருந்தாலும் உன் பாசம் கண்ணை மறைச்சிச்சுங்கிறதுனால அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இனிமேல் நம்மளுக்குள்ளே ஏதாவதுன்னா நம்ம பேசி சால்வ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் எப்போவுமே ஹாஸ்பிட்டல் பெட்லேயே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வி வந்துட்டு அவளை வெளியில் கூட்டிகிட்டு வரான். ஸோ அந்த சமயத்தில் ஹீரோயினும் ரொம்ப வந்துட்டு கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு எப்போ பாரு மூஞ்ச உண்மையே வச்சுக்காது, அது குழந்தைக்கு நல்லது கிடையாது அப்படின்னு அவன் பேச்சு எடுக்க குழந்தைய பற்றி என்கிட்ட பேசாத, எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, நான் இன்னும் மைண்ட் லெவலில் ப்ரிப்பேராகவே ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல அதுக்கு வியும் நீ எதுவும் கவலைப்பட வேண்டாம், குழந்தைக்கு வந்துட்டு நான் சும்மா வந்து அப்பாங்கிற மாதிரிலாம் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கல, நான் என் மனசார தான் அதை சொல்கிறேன், குழந்தையும் உனக்கும் வந்துட்டு நானே பொறுப்பெடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன், குழந்தைக்கு ரியலான அப்பாவா என்னால் இருக்க முடியும், எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே அவனுடைய ஒர்க் ஷாப்லேருந்து ஒரு கிளைண்ட்டு ஃபோன் பண்ண கால் அட்டன் பண்ணுறதுக்காகன்ட்டு அவன் இங்கேருந்து விலகி போயிடுறான். அந்த சமயத்தில் தான் அங்கே ரவுடிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு சம்பு வந்துட்டு இப்போ வெளியில் ஓடி வந்துடுறான். இங்கே ஓடி வரும்போது கரெக்டாக வி மேலே வந்து மோதிர வியும் அவளை பார்த்தோன்னே நீ ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ அந்த இது ஸ்லம்ப் ஏரியாவில் இருக்கவன் தானேன்னு சொல்லிட்டு அவளும் கேட்டுட்டு என்னை காப்பாற்று, என்னை வந்து கொஞ்சம் பேர் தொட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. யார் என்னன்னு சொல்லிட்டு அவனும் விசாரிச்சுக்கிட்டே இருந்துட்டுருக்கான். அதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே ஹீரோயின் கிட்ட ஹீரோ அந்த குழந்தைய வந்துட்டு ஹீரோயினை மிஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோயினும் குழந்தைய பார்க்கணும், சரி நீ எதுக்காக இங்கே வந்து என்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அங்கேருந்து கிளம்ப சொல்கிறா. அந்த சமயத்தில் திடீர்னு வந்து கன் ஷாட் கேட்குது. திரும்பி பார்த்தா அங்கே நியூ வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ நியூ வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோவை தான் வந்து டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருக்கான். நீ மட்டும் வெளியில் வந்தனா நான் ஒன்றை மட்டும் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், ஆனால் நீ வெளியில் வராமல் ஏதாவது வேலை பார்க்கணும்னு நினச்ச அப்படின்னா அந்த குழந்தை உன் ஒய்ஃப்னு எல்லாரையுமே சேர்த்து கொண்டுட்டு நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு மிரட்டுறான். இதை கேட்டோன்னே ஹீரோவும் அவங்களே எதுவும் பண்ணாத, அவங்க 2 பேரும் இன்னசென்ட்டு, என் மேலே உனக்காக எதுக்குடா இவ்வளோ காண்டு, அந்த சிஓ பதவி உனக்கு அவ்வளோ முக்கியமானதா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க நீயும் ஆமாம் உன்னை நான் தூக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்கே ஹீரோ வந்துட்டு வெளியில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க ஹீரோவும் சரி அவங்க 2 பேரையும் சேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு வெளியில் வரான். அப்போ நியூவும் வந்துட்டு அவனை கிட்ட கூப்பிட நம்ம ஹீரோ வந்து அப்படியே அவனோட கண்ணுக்காகன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நியூ ஒரு கட்டத்தில் வந்துட்டு சண்டையில் தூக்குற மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் நியூவோடைய அடியாட்கள் வந்துட்டு அங்கே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ மேலே கன்னை பாயிண்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்க ஹீரோவும் வந்துட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட குழந்தையும் அங்கேருந்து திடீர்னு ஹீரோ கிட்ட ஓடி வர கரெக்டாக குழந்தைய வந்துட்டு அவன் பிடிச்சி வச்சுக்கிறான். கூடவே நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தை வந்துட்டு ஒன்றும் பண்ணாதது, அந்த குழந்தைய விட்டுட்டு அதுக்கு பதிலாக என்ன வந்துட்டு நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டே இருக்க உடனே அவளையும் சேர்த்து பிடிச்சி வச்சுக்கிறான். ஸோ இவங்க எல்லாரும் பிடிச்சி வச்சுக்கும் போது தான் மற்றவங்க எல்லாருமே காப்பாற்றுறதுக்காக வராங்க. ஆனால் நியூவும் கன்னை காட்டி மிரட்டி ஹீரோயின் அப்புறம் அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு 2 பேரையுமே தன்னோட வண்டியில் போட்டு கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இந்த மாதிரி இவங்க 2 பேரையும் கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய வீட்டாவை பார்த்துட்டு நம்ம சீனியர் வந்துட்டு ரொம்பவே கோவப்படுறான். நீ உங்கள் அண்ணனை வந்துட்டு தகவல் கொடுத்து காப்பாற்றாமல் இருந்திருந்தனா இது எதுவுமே நடந்திருக்காது, ஹீரோ
ஹீரோயினுக்கோ இல்லை அந்த குழந்தைக்கோ ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும், நீ உங்கள் அண்ணனை தப்பிக்க வச்சதுனால தான் அவன் இந்த அளவுக்கு வந்து நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்த. அப்போ அவளுக்காகன்னு சொல்லிட்டு அவளுடைய ஹஸ்பண்டை தான் நம்ம ஹீரோட தம்பி வந்து சப்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவள் தெரிஞ்சே ஒன்றும் பண்ணலை, அவங்க அண்ணன் மேலே இந்த பாசத்தெலாம் அரெஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சா. ஆனால் அவன் இந்த அளவுக்கு வந்துட்டு மோசமானவனாக இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா அவள் இப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகுது. அப்போ ஹீரோடைய அப்பாவும் சரி இந்த பொண்ணு பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இப்போ நம்ம வந்து சண்டை போகிறதுக்கு நேரம் இல்லை, அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து காப்பாற்றணும்னு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக நம்ம ஹீரோக்கு அங்கே நியூ கிட்டேருந்து கால் வருது. ஸோ அந்த சமயத்தில் அவனும் ஸ்பீக்கரில் போட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்க நியூ என்ன சொல்கிறான்னா இவன் மட்டும் தனியாக வந்துட்டு பணம் ரெடி பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ பணத்தை வந்து கொண்டு வந்தானா அவங்க ரெண்டு பேரையும் வந்துட்டு நிம்மதியாக விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அந்த சமயத்தில் ஹீரோ தனியாக போனால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு வியும் ஹீரோவை கட்டாயப்படுத்தி அவன் கூடவே சேர்ந்து அவன் சொல்லக்கூடிய லொக்கேஷனுக்கு வந்துடுறான். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா குழந்தைய மட்டும் தான் வந்துட்டு கட்டி போட்டு ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. குழந்தைய போயிட்டு இவங்க ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அதுக்குள்ளே அவங்க வச்சிருந்த பணத்தையும் வந்துட்டு அவன் சொன்ன இடத்துல வச்சிருந்தது பணமும் காணாமல் போயிடுது. ஹீரோயினை காணுமே, பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் முடிச்சுட்டு இருக்கும் போது தான் அந்த பக்கத்துலேருந்து திடீர்னு நியூ வந்துட்டு இவங்களை ஷூட் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து டிஸ்டன்ஸ்லேருந்து வாக்குவாதமே ஆரம்பிக்க நியூ வந்துட்டு அங்கே சுற்றி போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து இங்கே வரும்போது போலீஸ்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்க. அப்போ நியூ வந்துட்டு சொல்கிறான் இந்த மாதிரி நான் வந்து சேஃபாக இடத்துக்கு போகலை அப்படின்னா என் ஆட்கள் வந்து ஹீரோயினை கொலை பண்ண சொல்லி நான் உத்தரவு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல போலீஸும் அவனை சுட்டு தள்ளிடுறாங்க. அவன் அதே இடத்துல வந்துட்டு இறந்தும் போயிடுறான். நம்ம ஹீரோவும் ஐயோ இப்படி பண்ணியிருக்க கூடாது, இப்போ ஹீரோயின் இருக்கிற இடமும் தெரியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லி வருத்தப்படுறான். குழந்தைய கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நியூ வந்துட்டு அவன் போகலைன்னா அந்த ஹீரோயினை வந்துட்டு சுட்டு தள்ளுறதுக்காகன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கிறதா சொன்னானே, அப்படின்னா ஹீரோயின் ஏதாவது பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு சீனியரோ பயப்பட ஆரம்பிக்க சம்புவும் நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன உண்மை ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவளை கட்டாயப்படுத்த அவன் என்ன சொல்கிறான்னா அவன் எங்கே அவளை கொண்டு போய் வச்சிருக்காங்கிற இடம் எனக்கு தெரியும்னு உடனே அப்போ நீயும் வந்துட்டு அவங்க கூட கூட்டு கலவானியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, இவங்க ரெண்டு பேரும் கடத்துறதுக்கு முன்னாடி அவன் என்னதான் கடத்திட்டு போயிருந்தான், எங்கள் அப்பாவுடைய பழைய கேம்பிளிங் பிளேஸ்க்கான சாவியும் வந்துட்டு அவன் வாங்கிட்டு போயிட்டான், அதனால கண்டிப்பாக அந்த வேர் ஹவுஸில் தான் அவன் அங்கே வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதையே இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட சொல்லாமல் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவளை சத்தம் போட அவளும் அவன் நான் சொன்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டான், அப்போ அவன் உயிரோட இல்லைங்கிறதுனால தான் என்னால் உண்மையே சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோட அப்பாவும் அவங்க ரெண்டு பேரும் விலக்கி வச்சுட்டு ஹீரோயினை முதல்ல போய் கூட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ வியும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அங்கே முயற்சி பண்ண அந்த ஆட்கள் கிட்ட சண்டை போட்டு அவளும் பயங்கரமாக அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோவும் வியும் உள்ளே வராங்க. வியும் அந்த ஆட்களோட சண்டை போட்டுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்போ ஒருத்தனும் கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காகன்னு சொல்லிட்டு நடுவில் வர அந்த சமயத்தில் ஹீரோ நடுவில் பாஞ்சிடுறான். ஸோ அவனை கத்தியால் குத்திடுறாங்க. அதுக்கு பிறகு வி அவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்க்க ஹீரோயினும் எனக்கு ஒன்றுமே இல்லை, முதல்ல அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அங்கே வந்ததுக்கப்புறமா ஹீரோக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆப்ரேஷன் தேட்டருக்கு வெளியில் உட்காந்து திரும்பி அழுக ஆரம்பிக்கிறத பார்க்குறேன். இருக்கும் மனசு இன்னும் உடஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோயினுக்காக அவன் எவ்வளோ கேர் பண்ணிக்கிட்டாலும் அவள் தன்னை பற்றி ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறான். இருந்தாலும் அவனோட சப்போர்ட் எல்லாத்தையும் ஹீரோயினுக்குன்னு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட ஃபேமிலியும் அங்கே வந்து ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறாங்க. ஆனால் அவளும் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன்னு சொல்லிடுறான். இன்னொரு பக்கத்தில் நியூவோட குடும்பம் அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் சரி அவன் வந்து தப்பு பண்ணிட்டோன்னு அதை நினைக்காம திரும்ப தப்பு பண்ணி இப்படி உயிரையே வந்துட்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உடஞ்சு போய் அழுதுட்டு இருக்கும் போது தான் நியூவோட அப்பாவும் இது எல்லாமே ஹீரோவால தான் நடந்துச்சு, ஸோ ஹீரோ வந்துட்டு பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. சர்ஜரி எல்லாம் முடிச்சிடுறான். ஆனால் வந்து அவன் ஒரு டெம்பரரி கோமாவில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. அவன்கிட்ட வந்து நம்ம ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பேசுறதுக்காக வராங்க. ஹீரோயின் வந்துட்டு அவனோட கையை கொடுத்துக்கிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவனோட விரல் அசையறதா உணர்றா. இதை ஹீரோட அப்பா கிட்ட சொல்ல அவரும் வந்துட்டு அவனோட கையை டச் பண்றாரு. ஆனால் அவனுக்கு எந்த ஒரு அசையுமே இல்லாமல் இருக்க அவரும் வந்துட்டு இதெல்லாம் ஒரு பிரம்மையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கே நர்ஸும் வந்து ரெண்டு பேருக்கும் வந்துட்டு அங்கிருந்து வெளியில் அனுப்பிவிட நம்ம ஹீரோயின் ஹீரோ கூடவே ஸ்டே பண்ணுவாங்கிறா. அப்போ ஹீரோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கிருந்து கிளம்புறதாக வந்துட்டு சொல்றாங்க. அவளே கிளம்பி போக சொல்றாங்க. அவள் மறுத்துடுறா. பிறகு வந்துட்டு சீனியரும் அவளை வீட்டுக்கு கூப்பிட்றான். உங்க அம்மா உனக்காக எவ்வளோ வந்துட்டு கவலைப்பட்டு இருப்பாங்க, நீ வான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்றான். அவளை வர்றதுக்காக மறுக்க நீ என் கூட வா, முதல்ல வந்துட்டு உன் பேபியை வந்துட்டு நீ கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஆரம்பி, இவனை பார்த்து நீ வந்துட்டு கவலைப்பட்டுட்டே இருந்தனா உன் பேபிக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு நான் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து திரும்ப ஹீரோவை பார்க்கறதுக்காக விடுறேன் அப்படிங்கிறான். அதை கேட்டோன்னே அவளும் சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிட வீக்கோ இன்னும் கொஞ்சம் மனசு சுக்குநூறா போயிடுது. ட்ராமாவில் ஒட்டு கேட்குறவங்க பழக்கம் நிறையா இருந்துட்டு இருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேபியை பற்றி பேசினது எல்லாத்தையும் சம்பு கேட்டுடுறா. ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோட குழந்தையோட கன்சீவாக இருக்கானா, ஹீரோ அவளை தானே சூஸ் பண்ணுவான், இதை நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே, நான் தான் அவன் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளவே பிளான் பண்ணுறது
பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. அதுபடி நம்ம ஹீரோயினை வந்துட்டு மீட் பண்ணுறா. அந்த சமயத்தில் அவளும் வந்துட்டு உனக்கே தெரியும்ல எங்கள் அப்பா எங்கே போயிருக்காரு என்ன ஆயிருக்காருலாம் சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷனே இல்லை. நானும் ஹீரோவோட தயவால் தான் அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் எப்படியோ தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். என்னோட குழந்தைக்கும் எனக்கும் வந்துட்டு இப்போ ஆளே இல்லை, ஹீரோ மட்டும்தான் இருக்கான். அதனால தயவு செஞ்சு அவனை எங்கள்கிட்ட இருந்து பிரிச்சிடாத, நாங்கள் 2 பேரும் அனாதை ஆயிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனுமே அப்படிலாம் கிடையாது. ஹீரோ வந்துட்டு எப்போ உன்னோட குழந்தை பெற்றுக்கிட்டாங்கிறது தெரிய வந்துச்சோ அப்போலேருந்தே நான் அவனை பிரிக்கணும்னு நினச்சதே கிடையாது, நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீ இவ்வளோ நல்லவளாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சம்புவும் நம்ம ஹீரோயினோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்ட மாதிரி அவளோட பிளானில் அவள் சக்சீட் பண்ணிட்டதா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஹீரோவை அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து சம்பு பார்த்துக்கிறா. கண் விழிக்கிற ஹீரோவும் எழுந்த உடனே முதல்ல நம்ம ஹீரோயினை பற்றி தான் கேட்குறான். சம்புக்கும் அதனால ரொம்பவே கோவம் வந்துடுது. அவளும் இங்கே ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிட்டதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இல்லை எனக்கு ஹீரோனோட வாய்ஸ் எல்லாம் கேட்டுச்சு அப்படின்ன உடனே என்னோட வாய்ஸ் தான் நீ தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோவையும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பார்க்குறான். ஹீரோவும் இல்லை எனக்கு முதல்ல அவளை மீட் பண்ணி தான் ஆகணும், நீ போய் கூட்டிகிட்டு வா, நான் அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருக்கேன்னா அவள் கண்டிப்பாக இங்கே வராமலாம் இருந்திருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து சம்புவை கட்டாயப்படுத்துகிறான். அதுக்கு பிறகு ஹீரோட ஃபேமிலி வந்த உடனேவும் ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறான் ஹீரோயின் வரலையான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு நீ கன்விழிச்சிட்டங்கிற விஷயத்த உன் தம்பி மூலமாக வந்துட்டு சொல்ல சொன்னோம். உன் தம்பி பலமுறை கால் பண்ணி வந்துட்டு அவளை ரீச் பண்ணலை, நேரில் பார்க்க போனப்பையும் அவள் வந்துட்டு சரியாக வந்து பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அவளுக்கு இன்னும் என் மேலே கோவம் இருக்கு போல, அதனால தான் நான் இவ்வளோ கிரிட்டிக்கலாக இருந்து கன்விழிச்சதுக்கப்புறமா அவனை பார்க்க வராமல் இருந்துட்டுருக்கா, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி தனின்னு வந்துக்கிறான். இப்போ தன்னோட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவோட ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி அந்த வாமிட்டிங் ஃபீலிங்லாம் அவளுக்கு இருந்துட்டுருக்கா. அங்கே மார்க்கெட்டில் இருக்கவங்கலாம் அவளையும் அங்கே சீனியரையும் வந்து சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. அவனால தான் வந்து இவ கன்சீவ் ஆயிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு இதெல்லாத்தையும் கேட்கக்கூடிய அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுது கண்டிப்பாக அது அவன் காரணம் கிடையாது, ஹீரோட குழந்தை தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அங்கே வி கரெக்டாக வரான். வந்த உடனே அவன்கிட்ட நாங்கள் வந்துட்டு என்னோட குழந்தைன்னு சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவங்க அம்மா ஷாக்காக அப்போ தான் வந்துட்டு வி விளக்கம் கொடுக்குறான். அதாவது ஹீரோவால் இவளுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் திடீர்னு இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவ பக்கம் வரமாட்டான், அவனோட இன்னொரு குழந்தையோட அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னவும் என்னோட அம்மாவுமே அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வியும் இல்லை நான் வந்துட்டு இந்த ஹீரோ கிட்ட இந்த விஷயத்தை வந்துட்டு அந்த சமயத்தில் டக்குன்னு சொல்லியிருந்தாலும் நான் பலமுறை யோசிச்சு பார்த்து தான் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன், ஹீரோயினுக்காகவும் குழந்தைக்காகவும் நான் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டுருக்கேன், ஹீரோயினுன்னு சொல்லிட்டு நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த குழந்தையை என்னோட சொந்த குழந்தையாக நினச்சி என்னால் வளர்க்க முடியும், என்னால் பார்த்துக்க முடியும் உங்கள் 2 பேரையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனை கோவப்படுறா. எனக்காக நீங்கள் எதுக்காக பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. நீங்கள் ரொம்ப நல்ல மனுஷன், நீங்கள் அளவுக்கு அதிகமாக லவ் பண்ணுறது மட்டும்தான் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய தப்புன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா எனக்கு வந்துட்டு அந்த ஃபீலிங் எதுவுமே கிடையாது, உங்கள் லவ்வுக்கு ஒர்த்தியான பர்சனை தான் நீங்கள் வந்துட்டு தேர்ந்தெடுக்கணும், நான் அதுக்கான ஒர்த்தே கிடையாது, அதனால் எனக்காக நீங்கள் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அட்வைஸ் கொடுக்குறான். நீரோ எனக்காக இருந்தாலும் சரி என் லைஃப்பில் நீ மட்டும்தான் வந்துட்டு எனக்கான பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன், என்னால் உன்னை தாண்டி வேற யாரையும் காதலிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். கொஞ்ச நாள் ஓடிட்டே இருக்கு நடுவில். அப்புறம் நம்ம ஹீரோடைய அதாவது சம்புவோடைய குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஹீரோவும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவங்க அப்பா அம்மா பார்க்கறதுக்காக அவன் பத்திரி அடிச்சுட்டு ஓடி வரான். அந்த குழந்தைக்கு எதுக்காக உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாரு அங்கே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குது, பரம்பரையாக வரக்கூடிய பிளட் சம்மந்தப்பட்ட ஒரு டிசார்டர் இருக்குது, ஸோ அதனால தான் அந்த குழந்தை எப்போ அனிமிக்காக இருந்து இந்த அளவுக்கு வந்து நோய் தொற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அப்படி இல்லைன்னு உடனே அப்பா அம்மாவுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தாத்தா பாட்டிக்கு இருந்தால் கூட வரும் அப்படின்ன உடனே நம்ம ஹீரோவுடைய அப்பாவுமே சொல்கிறாரு எங்கள் பரம்பரைக்கு இந்த டிசார்டர் இருந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அடுத்தது நம்ம ஹீரோவும் சம்பு அப்படியே வந்துட்டு ஒரு சந்தேகத்தோட திரும்பி பார்க்குறான். பிறகு சம்புவை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறான். நீ என்கிட்ட ஏதாவது உண்மையை மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன உண்மை என்ன உளறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறா. அந்த குழந்தை என்னோட குழந்தை கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நீ எவ்வளோ வந்துட்டு இந்த மாதிரி வந்து பேசலாம், என்னை சந்தேகப்படுறியா, நான் உன் கூட இருந்தப்போ உன் கூட மட்டும்தான் இருந்தேன், உன்னை சீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கத்துறதுக்காக ஆரம்பிக்க நம்ம ஹீரோ டாக்டர் சொன்னதை கேட்டதுக்கப்புறமா உன்னோட நடிப்பை கண்டினியூ பண்ண போறியா, எனக்கும் என்னோட குடும்பத்துக்கும் இந்த எதுவுமே வந்துட்டு சம்மந்தம் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உன்னை டேட் பண்ணிட்டு இருந்த பிள்ளையே எனக்கு நல்லா தெரியும், உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இந்த பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் இப்போ திரும்ப உங்ககிட்ட ஒன்னாலேயே வந்துட்டு உண்மையை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன்னு உடனே அவள் மறுத்து சொல்லிக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோவும் அப்படின்னா குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக அலோவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் அப்படியே வாயிடுச்சு போய் நின்றுட்டு இருக்கான். அந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு அங்கே அப்ராட்லேருந்து திரும்பி வரான். ஸோ இவன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவோட வந்துட்டு அப்ராடில் ஒன்றா இருந்திருப்பான், அப்போ பழகிருப்பாங்க. இப்போ வந்து அவன் முதல் நாள் நம்ம ஹீரோக்கு நேரில் சந்திச்சு பேசியிருப்பான். நான் இங்கே ஒரு பர்சனை தேடி தான் வந்திருக்கேன், அதனால் நாளைக்கு நான் அவனை வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்போ அவன் அங்கே வந்த சமயத்தில் அங்கே கரெக்டாக வந்துட்டு அவனோட வாய்ஸ் கேட்டோடனே சம்பு அங்கே கிளம்புறா. சம்புவை பார்த்த உடனே அவனும் சம்பு கிட்ட பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறான். நான் இங்கே தாய்லாந்து கிளம்பி வந்ததே ஒன்றை பார்க்கறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு அவளை கட்டி பிடிச்சி அவகிட்ட பேசிகிட்டே இருக்க அப்போ நம்ம ஹீரோ
ஹீரோவும் உனக்கு எப்படி இவ்வளோ தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறான். இவ கொஞ்ச நாள் என்னுடைய ஒய்ஃபாக இருந்தா, ஆக்சுவலாக என்னோட குழந்தையும் பெற்றுக்கிட்டா. என்னோட குழந்தை பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு மில்லியனரை சந்திச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கழட்டி விட்டுட்டு குழந்தையோட அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. அதுக்கு பிறகு அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் அவளோடையும் குழந்தையோடய சேருங்கிறதுக்காக அவளை தேடிக்கிட்டே அலைஞ்சேன். உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க, உடனே இந்த சம்பு நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அவன் யாருன்னு எனக்கு தெரியாத அவன் ஏதோ உளறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடிச்சு கொட்டிட்டு இருக்கா. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அப்பாவும் கேட்க, நம்ம ஹீரோவும் அதெல்லாம் எதுவும் கிடையாது, இவ்வளோ நானும் முன்னாடி ஒரு காலத்தில் டேட் பண்ணோம், இப்போ என்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. அந்த குழந்தை என்னோட குழந்தைன்னு நினச்சதுனால தான் மட்டும்தான் நான் அவளுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி இடம் கொடுத்துட்டு இருக்கேன். அவள் இப்படிலாம் போய் சொல்லியிருப்பா, நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ன உடனே அந்த சம்பும் உடனே, அப்போ நீ உன் பொண்டாட்டிக்கிட்ட தான் போக போறியா, அந்த ஸ்லம்பில் இருக்கதான் உனக்கு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அவளை தான் காதலிக்கிறேன், உனக்கு நான் வந்துட்டு எதுவுமே இடம் கொடுக்கல, உனக்கு எனக்காவது நான் ஹோப் கொடுத்துருக்கேனா, சத்தியமாக இல்லையே, நான் குழந்தைக்காக மட்டும்தான் நீ கேட்டது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ அந்த குழந்தையும் என்னோடது இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னை மன்னிச்சிடு, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன், அதனால தான் உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரிலாம் போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திரும்ப நடிச்சிட்டு இருக்க. அவளோட நடிப்பெல்லாம் நம்பி ஏமாறதுக்கு இவங்க 2 பேருமே ரெடியாக இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு இந்த சம்புவை பற்றின விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறான். ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்குது, கில்ட்டி ஃபீலிங்லேருந்து வெளியில் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு, ஹீரோனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் மேபி வந்துட்டு அவள் குழந்தைக்காக பார்க்கறதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உடனே அவங்க அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்ன குழந்தை, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம், ஆனால் அது என்னோட குழந்தை இல்லைன்னு சொல்கிறா, அது பொய் தானே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவங்க அப்பா அம்மாவும் என்னடா பண்ணிட்டு இருக்கா, அவள்கிட்ட போய் பேசி வந்துட்டு புரிய வச்சு கூட்டிட்டு வா அப்படின்ன உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு இன்னொரு பேர் குழந்தை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவளோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சீனியரும் சேர்ந்து பர்த்டே பார்ட்டி வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு எல்லாருமா வந்து அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் பர்த்டேக்காகன்னு சொல்லிட்டு அவளுக்கு கேக்கெல்லாம் சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கு. அவளும் வந்து நிறைய விஷ் பண்ணிக்கிட்டு அவங்களோடலாம் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோ அங்கே இருக்கான். ஸோ வந்து ஒளிஞ்சிருந்து அவள் சந்தோஷப்படுறதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கான். அதுக்கு பிறகு சீனியர் வந்துட்டு அவகிட்ட என்ன விஷ் பண்ணன உடனே எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதில் எனக்கு வந்துட்டு இடம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, சாரி நான் அவங்கள மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, சரி மறந்துட்டல, அப்போ எனக்கு நிஜத்தில் அந்த ஹாப்பினஸை நீயே கொடு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மட்டும் சொல்லு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அவகிட்ட ஒரு ப்ரொபோசலே கொடுக்க, அதுலேருந்து பார்க்கக்கூடிய நம்ம ஹீரோவும் இந்த ப்ரொபோசலை கேட்டுட்டு அப்படியே மனசோடைச்சு போய் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஹீரோனோட பதிலை கேட்காம நம்ம ஹீரோனும் சீனியர் கிட்ட வந்துட்டு பொலைட்டாக அவனை ரிஜெக்ட் பண்ணி விடுறா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் எனக்காக பொறுப்பெடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, இங்கே இருக்கவங்க எல்லாம் என்னை ஏதாவது அசிங்கமாக பேசுவாங்கன்னு தானே பார்க்குறீங்க, அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு நான் தாண்டி வந்துக்கிட்டே இருப்பேன், என்னோட குழந்தைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிறவளும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு உங்களை எந்த பொண்ணு லவ் பண்ணுறாலோ அந்த பொண்ணை நீங்கள் வந்துட்டு விரும்புங்க, அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீனியருக்கு அட்வைஸும் கொடுக்குறா. பிறகு ஹாஸ்பிட்டலில் செக்அப் போயிட்டு ஒரு நாள் வந்துட்டு கேப் எடுக்கிறா. அந்த சமயத்தில் அந்த கேப் டிரைவராக நியோடைய அப்பா தான் வந்து வேஷம் போட்டு வந்திருக்காரு. ஸோ அங்கே வந்து திடீர்னு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ரோட்டோரத்தில் நிறுத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோனு நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து இறங்கி வரா. ஸோ ஒரு அந்த இடத்துல யாருமே ஆள் இல்லைன்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோனுக்கு மயக்க மருந்து கொடுத்து அவளை கடத்திக்கிட்டு அதே காரில் வச்சு வந்துட்டு வேற ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கும் கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஹீரோனை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், என்ன வேணும் எது வேணும்னு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடறாரு. நம்ம ஹீரோயின் அப்போ தான் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒரு மீட்டிங்காகன்னு சொல்லிட்டு அப்ராட் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்டு பதறிட்டு இருக்க, இவன் நம்மளுக்கு எனிமின் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோட தம்பியும் நியூ ஒருத்தன் தான் அவனை எதிரியாக நினச்சான், அவனும் இப்போ செத்துட்டான், வேற யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவன் பேசிட்டு இருக்க. அது எல்லாத்தையும் கேட்குற வீட்டாக்கு வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு ஒரு பொறி தட்டுது, அவங்க அப்பாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதே சிந்தனையோட அவங்க வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களோ. அதுக்கப்புறம் டக்குன்னு யோசிச்சு 2 நாளைக்கு முன்னாடி கன்னெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாரு, எதுக்காக கன்னுன்னு கேட்டப்போ நான் சும்மா க்ளீன் பண்ணுறதுக்காக தான் எடுத்தேன்னு சொன்னார், பக்கத்துலேயே நியோட ஃபோட்டோவும் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் இவ உறுதி பண்ணுறா, அவள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே அவங்க அம்மா கிட்டேயும் ஷேர் பண்ணிக்க அவங்க அம்மாவுமே கொஞ்சம் பதட்டப்படுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலி ஹீரோனோட ஃபேமிலின்னு எல்லாருமே ஒன்றா இருந்துட்டு இருக்காங்க. திரும்ப வந்து காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அப்போ அங்கே நியோடைய அப்பா வந்துட்டு கால் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ கால் பண்ணிட்டு, நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு நீ மட்டும் வா, ஆனால் போலீஸோ இல்லை மற்றவங்களோ வந்துட்டு வராமல் இருக்கணும்னா இந்த காலை நீ கட் பண்ணவே கூடாது, நீ தனியாக வரதை நான் வந்துட்டு இங்கேருந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு வேர் ஹவுஸோடைய அட்ரஸ்க்கு சொல்கிறாரு. ஹீரோவும் அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஹீரோனுக்கு எதுவும் ஆகாமல் இருக்கணும்னா அவன் சொல்கிறத நான் செஞ்சு தான் ஆகணும், அதனால யாரும் போலீஸை வந்துட்டு இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக கிளம்பி போகிறான். ஆனால் இங்கே சீனியருக்கும் வந்துட்டு மனசு கேட்காம நம்ம ஹீரோனை காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோவை சத்தம் போடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடுறான். ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோவும் வந்துட்டு அவளை அண்டை பண்ணுறதுக்காக போக பின்னாடி இருந்து அவனோட தலையில் வந்துட்டு நியோட அப்பா அடிச்சிடுறாரு. ஸோ ஹீரோவும் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். 2 பேரையும் வந்துட்டு இவங்க ஒன்றா கட்டி போட்டு வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஹீரோடைய வீட்டுக்கு வீட்டாவும் அவங்க அம்மாவும் வராங்க. அப்பா அவங்க 2 பேரும் வந்துட்டு அவங்களோட சந்தேகத்தை சொல்கிறாங்க, நியோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணுறாரோன்னு எங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் அவர் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல, உங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டம் திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்காரு, அதுக்காக
நாங்கள் 2 பேரும் உங்ககிட்ட ஜென்யூனாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்போ இவங்க அப்பா வந்துட்டு எங்கே எடுத்துகிட்டு போயிருப்பாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியுமான்னு கேட்க, சத்தியமாக எங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸை இன்வால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. கண் விழிக்கும் போது பார்த்தோன்னா ஹீரோயினோட அவனை சேர்த்து ஒன்றா கட்டி வச்சிருக்காங்க இல்லையா, ஹீரோயினும் வந்துட்டு அந்த கட்டை அவிழ்க்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் நியோட அப்பாவும் பையன் இறந்தது காரணமே ஹீரோ தான், ஏன்னா ஸ்கூல் டேஸ்லேருந்தே இப்போ வரைக்குமே கடைசி வரைக்கும் நம்ம நியோவை வந்துட்டு ஹீரோ தான் எல்லாத்துலேயும் தோக்கடிச்சிட்டே இருந்தான், அகாடமிக்கும் சரி இல்லை ஸ்போர்ட்ஸ் வைஸும் சரி எல்லா இதுலேயுமே வந்துட்டு அவன் ஜெயிச்சான், இவங்க பையனை வந்து தாழ்த்திக்கிட்டே இருந்தான். ஸோ அவனுடைய மறைவுக்கு காரணமே வந்துட்டு நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அவனுக்கு புரிய வைக்கிறான். அதாவது அவன் வந்து இதெல்லாம் வந்து கிடைக்காததுனால வந்து எந்த ஒரு தப்பான டெசிஷனும் எடுக்கல, அவன் தப்பான டெசிஷன் எடுத்தது எல்லாமே உங்களோட அட்டென்ஷனுக்காகத்தான், நீங்கள் வந்துட்டு லவ் அண்ட் அட்டென்ஷன் அவனுக்கு ஒழுங்காக கொடுக்காததுனால தான் உங்களோட கவனத்தையும் உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ரைஸ் வாங்குறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற எக்ஸ்டென்ட்டுக்கு அவன் போனனால தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ன உடனே யாரை நீ ஏமாத்துறதுக்காக பார்க்குறேன், என் பையன் வந்துட்டு அந்த மாதிரி வீக்கானவெல்லாம் கிடையாது, அவனுக்கு பாசம் இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது, அவனுக்கு தேவை ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இவரும் வந்துட்டு அவனை எப்படி வளர்த்தாரோ அதே டாப்பிக்லேயே வந்து பேசிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ வந்து அவர்கிட்ட புரிய வைக்கணும்னு பார்க்குறாங்க. அவரும் வந்துட்டு என் பையனை கொன்னதுனால உன்னை கொன்னாதான் என் பையனுக்கு வந்துட்டு திருப்தியாக இருக்கும், அதனால உன்னை கொல்லலான்னு மட்டும்தான் பிளான் போட்டிருந்தேன், ஆனால் இவ தான் உனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, அதனால இவளையும் சேர்த்து கொன்னாதான் உனக்கு வந்துட்டு இன்னும் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் இப்போ இதே இடத்துல வச்சு எரிச்சு விட போகிறேன் உயிரோட அப்படிங்கிற மாதிரி அந்த பில்டிங்கே வந்துட்டு ஃபயர் வச்சு விட்டுடுறாரு. ஸோ இங்கே இவங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு போராடிட்டு இருக்கும் போது தான் இன்னொரு பக்கத்தில் நம்ம ஹீரோடைய அப்பாவுக்கு வந்துட்டு போலீஸ்லேருந்து கால் வருது, உங்களுடைய வேர் ஹவுஸில் தீ ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்திருக்கு, தீ வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகிறதுனால தான் உங்களுக்கு கால் பண்ண வேண்டியதாகிடுச்சு, உங்களால் நேரில் கிளம்பி வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பாக அப்போ அங்கே தான் வந்துட்டு ஹீரோயினை வந்து அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டு அங்கே உடனே ஃபேமிலியோட சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. ஹீரோயினும் அங்கே எப்படியும் சாக தான் போகிற, தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மனசுக்கு வந்துட்டு 2 பேரும் அவங்களுடைய லவ்வை மாற்றி மாற்றி கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டுலாம் இருந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக வி உள்ள புந்து அவங்க 2 பேரையும் காப்பாற்றலன்னு சொல்லிட்டு வரான். நம்ம ஹீரோயினுடைய கயிறை வந்துட்டு அவன் முதல்ல அழுத்துடுறான். ஸோ ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அவன் வெளியில் போகணும், பேபியை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினும் என்னால் வந்துட்டு இவனை விட்டுட்டு வர முடியாது, அவன் இல்லைனா நான் வந்துட்டு வரமாட்டேன், நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி ஹீரோ கூட தான் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேசிட்டு இருக்க, வீக்கோ இன்னும் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிடுது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் வந்துட்டு அவன் கட்டை எழுத்து அந்த அவசரத்திலே காப்பாற்றவும் செய்கிறான். ஸோ இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது தான் அங்கே கரெக்டாக நியோடைய அப்பா வந்துடுறாரு. உங்களெல்லாம் என்ன பண்ணாலும் தப்பிச்சுட்டே இருப்பீங்கல்ல, லக்கு உங்கள் பக்கம் இருக்குன்ற நம்பிக்கை தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணியே தீருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு இருக்க, வியும் அவர்கிட்ட இழுத்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க கண்ணுக்காக. அப்போ அவர் வியை வந்து ஷூட் பண்ணிடுறாரு. ஸோ வி அப்படியே வந்துட்டு அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அந்த சமயத்தில் அடுத்ததாக வந்துட்டு அவர் ஹீரோ பக்கம் ஷூட் பண்ண ஹீரோயினும் நடுவில் வந்துடுறா. ஸோ ஹீரோயினோட வயிற்றுல வந்துட்டு ஷூட் பண்ணிடுறாரு. ஹீரோவும் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுட்டு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் அடுத்தது ஹீரோக்கு குறி வைக்கிறாரு. அப்போ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய நியூவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பில்லரை வந்துட்டு தள்ளி விட்டுடுறான். ஸோ அந்த எல்லாமே வந்துட்டு அதில் பழைய பில்டிங் அப்படிங்கிறதுனால அந்த பில்லரை தள்ளி விட்ட உடனே ரூஃபே வந்துட்டு லைட்டாக ஆட காண ஆரம்பிக்குது. அப்போது வந்து கரெக்டாக ஒரு ரூஃப் வந்துட்டு அவருடைய தலையில், அதாவது நியோடைய அப்பா மேலே வந்து விழுந்துட்டு அவர் அதே இடத்துல வந்து இறந்தும் போயிடுறாரு. இந்த பக்கம் வியும் வந்துட்டு கீழே அப்படியே விழுந்து கிடந்தவன் எழுந்திருக்காமல் போயிடுறான். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா போலீஸ் எல்லாம் வெளியில் வந்து நிற்க, ஃபேமிலி மெம்பர்ஸையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் அங்கே சத்தம் போட்டுக்கிட்டே ஹெல்ப் வேணும்னு சொல்லி கத்திக்கிட்டே ஹீரோயினை தூக்கிட்டு வரான். இவளை ஷூட் பண்ணிட்டாங்க, காப்பாற்றுங்க, அவள் அன்கான்ஷியஸாக இருக்கா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க, உடனே அவளையும் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே அவளுக்கு சர்ஜரி நடந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு கனவு மாதிரி வருது. அப்போ சீனியர் வந்துட்டு அவகிட்ட வந்து பேசுகிறான், நீ என்னோட வரியா, நம்ம 2 பேரும் தனியாக போயிடலாம், இது எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கலாம், நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட நம்ம ஹீரோயினும் ஃபஸ்ட்டு சரின்னு சொல்லிடுறா. ஆனால் அடுத்த செகண்டே இல்லை, எனக்கு எங்கள் அம்மா என் தங்கச்சி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதை கேட்டோடனே சீனியரும், அப்போ நீ இதெல்லாமே வந்துட்டு ஹீரோக்காக தான் பண்ணுற இல்லையா, அவனை பற்றி நீ வெளிப்படையாக சொல்லனாலும் உன் மனசில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியுது, நான் இதுக்கு மேலே வந்துட்டு போராட போகிறதில்ல, என்னோட காதல் என்றைக்குமே வந்துட்டு உனக்காக இருந்தது உண்மையானது, ஆனால் உனக்கு என் மேலே காதல் இல்லைங்கிறது எனக்கு தெளிவாக தெரியும், உனக்கு அவன் தான் முக்கியங்கிற பட்சத்தில் அவனோட நீ சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மறைஞ்சு போயிடுறான். நம்ம ஹீரோயினும், சீனியர் எங்கே போகிறீங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்துட்டுருக்கா. அவளும் கண் விழிக்கும் போது நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்படுறா. ஹீரோக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே தான் லைட்டாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான், மற்றபடி அவனுக்கு எந்த ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் தங்கச்சியும் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் அவளும் வந்துட்டு சீனியருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க அம்மாவும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள், என்னை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ தான் அவங்க அம்மாவும் இந்த மாதிரி சீனியர் வந்துட்டு இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பாட்லேயே இறந்துட்டான் அப்படிங்கவும் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக தேம்பி அழுகிறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ இந்த மாதிரி நல்லவனுக்கு எதுக்காக இப்படி ஆகணும், அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வந்து இவகிட்ட எத்தனை முறை ப்ரப்போஸ் பண்ணானோ அது எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு பார்க்குறா.
பார்க்குறா. இவன் வந்து அந்த குழந்தைக்காக பொறுப்பெடுக்கணும்னு நினச்சது ஜென்யூனாகவே வந்துட்டு அவகிட்ட அவனோட லவ்வை கடைசி வரைக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தது. இவன் அவனுக்கு வெறும் ரிஜெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கா. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே பிரேக் ஆகிடுறா. அவங்க அம்மாவும் அவளுக்கு பயங்கரமாக கன்சோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அவளும் சீனியரோட டெத்தை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் ரொம்ப உடஞ்சி போயிருக்கா. ஸோ இந்த சமயத்தில் தான் ஹீரோவில் பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு வர அவங்க அம்மா வந்து அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் அவளை வந்துட்டு யாரையும் பார்க்குற நிலமையில இல்லை, ரொம்ப வந்து எமோஷனலாக அன்ஸ்டேபிளாக இருந்துட்டு இருக்கா, சீனியரோட டெத் அவளால் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் அவளை ஒரே ஒரு முறை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன்னே அவங்க அம்மா வந்துட்டு அது அவளுக்கு தான் ப்ரெஷர் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி போயிடுறான். ஹீரோயினோட தங்கச்சியும் நீ ஹீரோ இந்த மாதிரி வந்துட்டு படுத்தக்கூடாது, என்னதான் சீனியருக்காக நீ பாவப்பட்டாலும் ஹீரோக்காக கொஞ்சம் பாவப்படலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, அவனுக்குன்னு சம்பு இருக்கா, நான் இதுக்காக அவனை பற்றி கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிடுறா. அவன் வீட்டை விட்டு கிளம்பி போகிறேன், உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்தினால தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. ஹீரோடைய தம்பியும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்க அப்பா உங்க அண்ணனும் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கப்போ, இல்லை என்னதான் இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாரும் வெளிப்படையாக அப்படி பேசினாலும் உங்கள் மனசில் வெறுப்பு இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் இந்த பக்கம் வராங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, இந்த வீட்டு மருமகனின்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டு பேர குழந்தைய சுமந்துட்டு இருக்க, அப்படி இருக்கப்போ ஒன்றை போய் மெருப்போமா, நீ அவங்களோட பிளான்ல எதுலையுமே இன்வால்வ் ஆகலை, தேவையில்லாமல் எதுக்காக நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, தப்பு பண்ணது உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனும் தான், அதுக்காக அவங்களுக்கே தண்டனையும் கிடைச்சிருச்சு, ரெண்டு பேரும் அவங்களோட உயிரை வந்துட்டு விடுற மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோயினா சம்பு வந்துட்டு பார்க்கறதுக்காக வரா. அந்த சமயத்தில் ஹீரோயின் கிட்ட சம்புவும் சொல்கிறா, நான் உங்ககிட்ட வந்து சொன்னது எல்லாமே போய் ஹீரோவை பற்றியும் என்ன பற்றியும், அந்த குழந்தை வந்துட்டு ஹீரோவோடைய குழந்தையே கிடையாது, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, உனக்கு மட்டும் தான் தெரியல, நீ ரொம்ப முட்டாளாக இருந்திருக்க, இனிமேல் இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோயினும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க. உண்மையெல்லாம் சொல்லிட்டு ஹீரோவை நான் விட்டுட்டு விலகிறதுக்கு காரணம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய காதல் கிடையாது, உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காகத்தான், அந்த குழந்தை வந்துட்டு என் குழந்தைய மாதிரி அப்பா இல்லாமல் வளர்ந்துடக்கூடாது, அந்த ஒரு எண்ணத்துக்காகத்தான் ஹீரோவை நான் உங்ககிட்ட விட்டு கொடுக்குறேன், அதனால் இனிமேவாது வந்துட்டு யார் சொல்கிறதையும் நம்பாமல் எது நல்லதோ அதை மட்டும் கேட்டு அவங்கள மட்டும் நம்பி ஒழுங்காக இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு லைட்டாக வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறா. ஏன்னா அதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கறதுக்காகன்னு சொல்லிட்டு வர. ஹீரோவும் என்ன ஆச்சு, என்ன திடீர்னு பார்க்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக சம்புவோட பேசின விஷயத்தெல்லாம் இவ சொல்கிறா. அப்படின்னா நீ என்னை மன்னிச்சிட்டல, திரும்ப என் கூட வீட்டுக்கு வந்துடுவல, என் கூட வாழ்வல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு இருக்க. ஆமாம் நீ இவரும் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் தவிர எதுவும் பேச மாட்டியா அப்படின்லாம் சொல்லிட்டு அவனும் கேட்டுட்டு இருக்க. அப்போ தான் வந்துட்டு அவளுக்கு கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினும் என்னதான் இருந்தாலும் வீக் இப்படி ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் ரொம்ப நல்லவன் தான், கடைசி வரைக்கும் நல்லவனாகவே இருந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமாம் என்னை லவ் பண்ணதை தவிர அவன் வேறு எதுவுமே பண்ணலை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், அவனுக்கு இப்படி ஆயிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வீயை பற்றி பேசிட்டு எமோஷன் ஆகிட்டு இருக்கப்போ தான் நம்ம ஹீரோயினும் அவளுக்கு சர்ஜரி நடக்கும் போது அந்த கனவை பற்றி சொல்லிட்டு இருக்கா. கடைசியாக வந்துட்டு சீனியர் என்கிட்ட சொன்னது நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான், என்னோட சந்தோஷமான வாழ்க்கையை நான் அவனுக்காக வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்தது பார்த்தோன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹீரோயினுடைய அம்மாவுடைய ஷாப் ஓப்பனிங்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு டெசர்ட் ஷாப்பை பெரிய லெவலில் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஹீரோவுடைய அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஷாப் ஓப்பனிங்காக வந்திருக்க. ஹீரோவுடைய அப்பா தான் கடையை திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த ஸ்வீட் எல்லாம் வந்து சாப்பிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த ட்ராமா முடியுது.